தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படி அநேக காரியங்கள் இருப்பதினால நாம் சோதித்து பார்த்து தான் எதையும் நமக்கு தேவை என்று எடுத்துக்கொள்ளணும். சோதித்து பார்க்கலை அப்படின்னு சொன்னால் நலமானதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு 3 விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். which is very much involved in our lives. நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் உள்ளடங்கி நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு 3 காரியங்கள். அதை எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த எபேசு சபையினுடைய ஒரு பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பின்பு அந்த தேவனுக்கு பிரியமான 3 காரியம் எது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த எபேசு சபையினுடைய ஆவிக்குரிய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த மக்கள் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். பக்தி வைராக்கியம், தேவனுக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று அதீதமான வைராக்கியம் கொண்டவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட உடனே யாருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறதோ அந்த வைராக்கியத்தை கடைசி வரைக்கும் யார் காத்துக்கொள்கிறார்களோ மரண பரியந்தம் அவர்கள் உண்மையாயிருந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதை நான் கண்டிருக்கிறேன். ஆமென். ஆனால் ஏனோ தானோ என்று சரியான ஒரு ரட்சிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே வந்து அதில் ஊழியத்துக்கு வந்து வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்த அவர்களையும் அவர்களுடைய முடிவையும் நான் பார்த்துருக்கிறேன். எதுலையுமே நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். we must have the zeal for God. ஏனென்றால் இந்த உலகத்தில் வேறு எந்த அற்புதமும் நமக்கு நடக்காவிட்டாலும் பரவாயில்ல. we don't worry about any other miracles that is happening in our lives. நம்ம வாழ்க்கையில் வேறு எந்த அற்புதம் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படலை அப்படின்னா நாமும் நரகத்துக்கு போவோம். நம்முடைய பணமும் கர்த்தருக்கு பயன்படாது. நம்முடைய குடும்பமும் வீணாக போகும். துன்மார்க்கர் அடைகிற வேதனைகளை தள்ளப்படுவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை, அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் அவர் வேறு பிரித்து எடுத்து தனக்காக அவர்களை வளர்த்து வருகிறார். அவர்களுக்கு நமக்கு தேவன் தருகிற சொத்தானாலும் பணமானாலும் நம்முடைய சம்பாத்தியமானாலும் நம்முடைய பிள்ளைகளானாலும் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே வைராக்கியத்தோடு வாழணும். கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. கிறிஸ்தவ ஊழியத்தில் அழைக்கப்பட்டவங்க வைராக்கியமாக, அல்லேலூயா, அந்த வைராக்கியம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி. ஜெபம் பண்ணாலும் வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். வேதம் வாசித்தாலும் வைராக்கியமா வாசிக்கணும். தேவனை ஆராதித்தாலும் வைராக்கியமா ஆராதிக்கணும். தேவனை பிரசங்கித்தாலும் வைராக்கியமாய் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு நம்முடைய இருதயத்தில் உள்ள விண்ணப்பங்களை பிதாவுக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற
ஆவியானவர் அவ்வளவு வைராக்கிய வாஞ்சியோடு பிதாவுக்கு தெரியப்படுத்துவாரானால் அந்த ஆவியானவரை நமக்குள் கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். There is a difference between the zeal in the flesh and the zeal in the spirit. ஆவியில வைராக்கியம் கொள்வதும் மாம்சத்தில் வைராக்கியம் கொள்வதும் இருவேறு கோணங்களில, ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல போகும், ரெண்டு பார்வையில போகும். ஆவிக்குரியவர்களுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு காரியம் ஆவியிலே வைராக்கியம் கொள்ள வேண்டும். ஏதேன்ஸ்ல மார்ஸ் மேடையில் போய் அவர் நிற்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல். அப்பொழுது ஆவியானவர் அவரை பலப்படுத்தும் பொழுது அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. மார்ட்டின் லூதர் சொன்னாரு, the altar, the pulpit is greater than the altar அப்படின்னாரு. பிரசங்க பீடமானது பலிபீடத்தை விட வலிமையானது. பலிபீடம் ஒரு மனிதனுடைய அதில் செலுத்தப்படுகிற பலியினால் ஒரு மனிதனுடைய பாவத்தை நீக்கும். ஆனால் ஒரு பிரசங்கியார் நின்று பிரசங்கிக்கிற பிரசங்கம் தேசத்தினுடைய தலைவிதியையே மாற்றும். It will turn the course of the country. ஒரு தேசத்தின் போக்கையே மாற்றும். யோனா பிரசங்கம் பண்ணினா அழிவுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நினிவேய அப்படியே தலைகளை மாற்றி அவர்கள் காப்பாற்றப்பட்டது. எதனால? இந்த பட்டணம் 40 நாளைக்குள் அழியும் என்று அவர் அங்கே பிரசங்கித்ததினாலே. பிரசங்கம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. நிறைய பேர் பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், கேட்பது ரொம்ப முக்கியம். பேசுகிறவர்கள் ஆவியிலே நிரம்பி பேசுகிறதை போல கேட்கிறவர்களும் ஆவியிலே நிரம்பி கேட்க வேண்டும். நான் என்னுடைய போஸ்ட் பிஹெச்டி 2வது டாக்டர் பட்டத்துக்காக நான் படிக்க பெங்களூர் போயிருந்தேன். கிளாஸ் முடிஞ்சு டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு அப்படி வரும்போது எனக்கு முன்னால் 2-3 சிஎஸ்ஐ ரெவரன்ஸ் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நம்ம பிஷப் 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது, அதுக்குள்ளே எல்லாம் பேசுகிறத பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு மைசூரில் உள்ள ஒருவர் சொல்கிறார். அப்போ கரூரில் உள்ளவர் அவரும், ஆமாம் எங்களுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதை நான் காதில் கேட்டுட்டு நான் கையை கழுவிட்டு என் ரூமில் போய் நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்டேன், ஆண்டவரே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோம், இவங்க 20 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க செய்வது சரியா, நான் செய்வது தவறா, அல்லது நான் செய்வது சரியா, அவர்கள் செய்வது தவறா, எனக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்த்தணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஒரு 1 hour தான் எங்களுக்கு பிரேக், அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும். எனக்கு பதில் கிடைக்கல. சாயங்காலம் ஜெபம் பண்ணேன், பதில் கிடைக்கல. மறுநாள் காலையில் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அதுவும் சரி இதுவும் சரி என்றார். எனக்கு குழப்பமாயிடுச்சு. ஏதாவது ஒன்று தான் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். இது அதுவும் சரி இதுவும் சரி நான் ஒன்று, ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. ஹவு கேன் இட் பி போத் த திங்ஸ் வுட் பி ரைட்? ரெண்டுமே சரி என்று எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ப்ளீஸ் எனக்கு தெளிவுபடுத்துங்க. நோ, ஐ எம் நாட் கிளியர், எனக்கு தெளிவில்லை, எனக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ ஆண்டவர் மெல்லிய குரலில் உள்ளத்தில் அவர் பேசினார். ப்ளூடூத்னு ஒன்று இருக்குல்ல ஃபோனில், அந்த ப்ளூடூத்தும் இன்னொரு ஃபோனில் இருக்க ப்ளூடூத்தும் 2 இணைஞ்சா இந்த டேட்டா முழுவதும் அங்கே போயிடும், வயரே வேண்டாம். ஆப்பிள் ஃபோனில் ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஷேர் எல்லா ஃபோன்லையும் இருக்குது. பட் இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது இருக்குது. இந்த ஃபோனுக்கு அந்த ஃபோனுக்கு எடுத்து அதை தட்டி விட்டால் போதும், இருக்க டேட்டா எல்லாம் அங்கே போயிடும். இமெயிலெல்லாம் அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னார்,
அவர்கள் சொல்வது சரி, அவர்கள் செய்வது சரி என்று சொல்ல காரணம், மனுஷனுடைய ஹியூமன் சைக்காலஜி படி, மனோதத்துவ நிலையின்படி ஒரு மனிதனுக்கு கவனிக்கக்கூடிய திறன் ஒரு 40 நிமிஷம். அது ஒரு 20லேருந்து 40 நிமிஷம் தான். அப்புறம் அவன் டிஸ்டர்ப் ஆயிருமான். அதுக்கு மேலே நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் எடுபடாது. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் கிளாஸ் வச்சுருக்காங்க. காலேஜில் 1 ஹவர் வச்சுருக்குறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் போயிட்டு அடுத்தவர் வர்றதுக்கு 5-10 நிமிஷம் அவர் கிளாஸ் ஆயத்தப்படுத்தி பேசுகிற எல்லாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இதில் போயிடும். ஒரு 45 நிமிஷம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதுதான் ஹியூமன் சைக்காலஜி, மனோதத்துவ இயல்பு, ஒரு மனிதனுடைய சாதாரண மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஆவியில நிறைந்து பேசுகிறது போல உன்னை கேட்கிறவர்கள் ஆவியில் இருப்பார்களானால், ஆவியானவர் 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டா மணிக்கணக்கா நீ பேசிக்கிட்டு இருக்கலாம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர். கேட்கிறதும் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை செவி கொடுக்க வைக்கிறார். Hallelujah. That's why we need to be filled in the Spirit of God. அதனால நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும், ஆவியில நிறைந்து கேட்கணும். கேட்கும் போது பறகு பார்க்க கூடாது, கவன சிதறல் இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தம், தேவன் எதற்காக எனக்கு இன்றைக்கு இதை பேசுகிறார், பகுத்தறியும் ஞானம், பகுத்தறியும் அறிவு, உணர்கிற உணர்வு, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. ஏன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டுனால தான் இந்த உடம்பு இந்த அளவுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இல்லை அப்படின்னா உணவு வேணும், காற்று வேணும். இந்த ரெண்டும் எரிந்து எரிசக்தியாய் மாறினதுனால தான் நாம் நடமாடுகிறோம், உட்கார்றோம், எழும்புறோம், கையடிக்கிறோம், பாடுறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் செய்யணும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்லில் மைட்ரோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு சின்ன அடுப்பு இருக்கு. அந்த அடுப்பு கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜனும், காற்று, இந்த ரெண்டும் அந்த அடுப்புக்குள்ள போகும்போது அந்த செல்லில் ஒரு சக்தி உருவாகுது, எரிந்து அது சக்தியை கொடுக்குது. அதனால தான் மனுஷன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கையை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? வெப்பமாக இருக்கும், சூடாக இருக்கும். செத்து போன மனுஷன் கையை பிடிச்சி பார்த்தா குளிர்ந்து போய் கிடக்கும். ஏன்னா அந்த மைட்ரோகாண்ட்ரியா என்கிற அந்த அடுப்பு, அந்த செல்ல இருக்கக்கூடிய அந்த அடுப்பானது அணைந்து விட்டால் நம்முடைய இயக்கம் நின்று போய்விடும். ஸோ இந்த சரீரத்தை இயக்குவதே அந்த மைட்ரோகாண்ட்ரியாவில் எரிகிற கார்போஹைட்ரேட் அண்ட் பிளஸ் தி ஆக்சிஜன், both are burning and giving the energy, பலனை கொடுக்கிறது. அதுபோல ஒரு ஆவிக்குரியவன் வைராக்கியமாய் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், தீபமாய் எரிய வேண்டும், விளக்காய் எரிய வேண்டும். அவர்தான் சக்தி கொடுக்கிறவர். He gives the energy, he gives the power. இந்த வல்லமையை கொடுக்கிறவர் அவர். ஆவியிலே நிறைந்திருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த வல்லமை, it is not from man, it's not a human power. மனித வல்லமை அல்ல, அது தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமையில நம்மளை டெவலப் பண்றதுக்கு தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப செய்திகளின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உற்சாகம் அடைவதற்காக, வைராக்கியம் கொள்வதற்காக. அல்லேலூயா, ஆமென். நாம வைராக்கியமா இல்லை அப்படின்னா, வைராக்கியமா ஒரு சத்துரு என்கிற சாத்தான் நம்மளை அப்படியே வீழ்த்தி விடுவார். நேற்றைக்கு தெளிவா ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தினார். அநேக விசுவாசிகள், சில ஊழியர்களும் கூட முன்னால தேவன் பேர்ல வைத்திருந்த வைராக்கியம், அன்பு,
ஆண்டவருக்காக செய்த செய்கையெல்லாம் விட்டு ஓய்ந்து அப்படியே ஒரு டல்னஸ், ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். அதனால நான் சொன்னேன், நீ எதெல்லாம் ஆக்டிவாக இருந்து இப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சும்மா ஒரு விசுவாசியா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கியோ, யூஸ்லெஸ், உபயோகமற்ற ஒரு விசுவாசியாக நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். எண்ணிக்கைக்கு தேவன் அதை விரும்பவில்லை. நிறைய பேரை கர்த்தர் நேற்றுக்கு உயிர்ப்பித்தார். எதுக்கு தெரியுமா? பழையபடிக்கு ஊழியரோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு, ஊழியங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு. அந்த காலத்திலலாம் இருந்த சபைகள் எல்லாமே விசுவாசிகள் ஊழியத்திற்கென்று 5 சென்ட் 3 சென்ட் 10 சென்ட் என்று கொடுத்து தான் ஆலயங்கள் கட்டினார்கள். அது குறிப்பாக கன்னியாகுமரியில். ஆனால் வர வர மாமியா கழுத மாதிரி போனாலனுங்கிற கதையில் வர வர அந்த வைராக்கியம் குறைந்து நாம் சுயத்தில் ஈடுபட ஆரம்பித்தோம். தேவனுக்காக செய்ய நமக்கு மனதில்லாமல் போயிற்று. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானது எது, மனுஷனுக்கு பிரியமானது எது, நமக்கு பிரியமானது என்று பகுத்தறிய தெரியவில்லை. அதை பகுத்து அறிந்தவர்கள் தங்களுடையதை தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள். அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவங்கள சிலர் இங்க இருக்கீங்க. அன்றைக்கு அர்ப்பணத்தோட வாழ்ந்தீங்க, இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பெல்லாம் காணாம போயிடுச்சு. 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசியான பிறகு சாத்தான் நம்மளை வேற மாதிரி பாசிட்டிவ்ல நெகட்டிவா கொண்டு வந்துருவான். ஜாக்கிரதை. பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஊழியத்துக்கு அனுகூலமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள் அந்த சபைக்குள்ள உட்கார்ந்து அந்த சபையின் வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய சபையில் ஒரு விசுவாசி பக்கத்தில் புதிதாக தூரத்திலிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறான் அந்த தம்பி. அவன் எத்தனையோ சபைகள்லாம் போய் பார்த்துட்டு, சரி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு போதுமான போஷாக்கு இங்கெல்லாம் இல்லையேன்னு சொல்லி 20 கிலோமீட்டர் தாண்டி அவன் பைக்கில் வரான். அவங்கிட்ட, நீ எதுக்கு இங்கே வந்த, அங்கே என்ன சபைகளாக இல்லை? அவன் உடனே என்கிட்ட வந்து சொன்னான். அல்லேலூயா. நான் மனசில் வச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஆட்கள், நான் அனுபவத்தில் தான் எல்லாம் பேசுகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்தது, அனுபவித்தது, அல்லது எனக்கு நெருங்குறவங்க வாழ்க்கை நடந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்பனையில் நான் எதையும் பேசலை. அல்லேலூயா, ஆமென். என் லைஃப்பில், என் ஊழியத்தில் எனக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப மிகுந்த ஒரு அனுபவம் இந்த ஊழியத்தில் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு 54 வருஷம் தாண்டிடுச்சு. ஊழியத்துக்கு 50 வருஷம் தாண்டிடுச்சு. போதகராகி ஒரே சபையில் 47 வருஷம் இருக்கேன். விசுவாசிகள் யாரு, ஊழியக்காரங்க யாரு, தலைவர்கள் யாரு, எல்லாம் எனக்கு தனித்தனியாக தெரியும். ஆகவே சபைக்கு உள்ளே இருந்துக்கிட்டேன். இந்த சபைக்கு நீ வந்தேன்னு கேட்குற ஒரு விசுவாசியை வச்சு அந்த சபை எப்படி வளரும்? அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இதை சொல்ற தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு சிலர் உங்கள் சபையில் உங்கள் சபையின் வளர்ச்சியை குன்றி போகும்படி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பாஸ்டரை பார்த்து கள்ளத்தோத்திரம் போட்டுட்டு அங்கே இருக்கிறவர்களோடு போய் அப்படியே நைஸாக வேட்டு வைக்கிற சிலர் இங்கே இருக்கிறீர்கள். God is identifying those people, and today God is warning you to come out from such activities. இங்கே இருக்கிற ஒரு சிலர் பாசுக்கு போய் ஒரு தோத்திரம் போட்டுட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருந்துட்டு விசுவாசிகளை கலைக்கிற, அவர்களை சோர்வுண்டாக்குகிற வார்த்தைகளை சொல்லுகிற, சபை வளர்ச்சியை கொண்டு போக பண்ணுகிற சிலர் இங்கே இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் திருவிளம்பற்றுகிறார். அல்லேலூயா. அதோடு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ அந்த செய்கையை விட்டு வெளியே வா, உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு விமோச்சனம் வரும் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. வெளியில பார்வைக்கு எதுவுமே தெரியாதுங்க. அப்படிப்பட்டவங்களுடைய இன்னர் லைஃப்ல போய் பார்த்தா தருத்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கும். எதை செய்தாலும் கடன்ல தான் அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர் கையில் அப்படியே ஒப்பு கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் அவங்க ஆராதனைக்கு வரல. பாசமாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சரியான பதில் சொல்லலை. ரைட். ஆவியானவர் சொன்னார், நான் எதை செய்தாலும் உனக்கு நல்லது செய்வேன், அமைதியாயிருட்டார். அல்லேலூயா. ஆமென். பல வருடங்கள் சிரமப்பட்டு ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சு வளர்த்த ஒரு விசுவாசி போகும்போது ஒரு ஊழியக்காரனுக்கு துக்கமாக இருக்கும். அந்த இடத்துல பேட்டையில் சபை ஆரம்பித்து ஒரு 8 பேரை வச்சு சபை ஆரம்பித்து 34 பேர் சபையில் இருக்கும்போது ஒரு 2 பேர் சேர்ந்து செய்த அந்த சேட்டையினால் ஒரு ஆளை வெளியில் டிஸ்மிஸ் பண்ணி எங்கள் பாஸ்டரையா வெளியே தள்ளிருங்க அப்படின்ட்டாங்க. வெளியே தள்ளிட்டோம். அவர் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி 20 பேர் வெளியே போயிட்டாங்க. நான் அப்படியே குப்பரடிக்க விழுந்தவன் 13 நாள் ஒரு பருக்க சோறு சாப்பிடலை, அப்படியே விழுந்து கிடந்தேன். எப்படி ஆயிப்பட்டினத்தில் தோல்வி ஏற்பட்ட போது யோசுவா வந்து கீழே விழுந்து கிடந்தானோ அதுபோல் அப்படியே விழுந்து கிடந்தேன். எங்கள் பாஸ்டரையா வந்தாங்க, பாஸ்டர் ராஜேந்திரன் வந்து என்னையை பார்த்துட்டு முதுகில் அப்படி ஒரு தட்டி எழுப்புங்க அப்படின்னாங்க. நான் எழும்பி உட்கார்ந்தேன். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? முதல்ல சாப்பிடும். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை வைங்க, 3 நாள் நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறது நடுறதுக்கும் பிடுங்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் இடிக்கிறதுக்கும் தான். உடனே தைரியம் வந்துச்சு. ஒரு 3 நாள் கூட்டம் வச்சோம். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு வாலிப பிள்ளை போய் அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு 7 பேரை கூட்டிகிட்டு வந்தான். ஆமென். 34 பேரை வச்சு பிரசங்கம் பண்ண இடத்துல 20 பேர் போயிட்டாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர். 14 பேரை வச்சு எப்படிங்க பிரசங்கம் பண்ணுறது? ஆவியில் எப்படி இருக்கும்? அந்த மீட்டிங் வச்ச உடனே ஒரு 7 பேர் வந்து சேர்ந்தாங்க. அப்போ 14 7 21. அப்படி 1 by 1 வந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கழியது கழிந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு குடும்பம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டு சபையில் சேர்ந்துக்கிட்டாங்க. மற்றவங்க அப்படியே போயிட்டாங்க. அவங்கள உள்ள சேர்க்கலை. அதிலிருந்து வளர்ந்தது தான் இன்றைக்கி 300க்கும் அதிகமான விசுவாசிகளை கத்த தந்திருக்கிறார். சில கிளை சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. அதிகமாக ஊழியர்களை உருவாக்குகிற அந்த ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதுனால அதில் எல்லா கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரையும் பேராக நமக்கு தெரியணும். அவங்களுடைய லைஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் லைஃப் தெரியணும். கூட்டத்தை சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஒரு 2 பஸ் அல்லது வேன் விட்டால் போதும், வந்து சேர்ந்துருவாங்க. 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டால் போதும், கூட்டம் நிறைய வந்து சேர்ந்துடும். ஆனால் இந்த விசுவாசி யார், எங்கேருந்து வராங்க, லைஃப் என்ன, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கம் வெளியரங்கம் எதுவுமே போதற்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகு சபை அப்படியே வளர ஆரம்பிச்சது. ஆமென். சபையில் வந்து வளர்ச்சி வரும்போது அடிஷன் அண்ட் டெலிஷன், கழியவும் செய்யணும், அதுக்கு பிறகு சேர்க்கவும் செய்யணும். இந்த 2ம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த 2 நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அது சபையாக இருக்கும். அதனால தான் சிலரை கர்த்தரே வெளியே தள்ளுவார். ஆண்டவர் சொன்னார், நான் தான் வெளியே தள்ளியிருக்கேன்ப்பா, டோன்ட் வரி.
ரைட்டு. ஏன்னா இருதயத்தில் ஒரு ஆள் வெளியே போகிற பெற்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறது, எங்களுடைய நானும் பாஸ்டமாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னர் லைஃப்பில் ரொம்ப ஆழமாக ஊடுருவி அவங்களுக்கு நன்மை தீமை சகல காரியங்களும் நின்று செய்வோம். எல்லாத்துலேயும் அப்படி ஒரு பராமரிப்பு கேர் கொடுப்போம். இன்றைக்கி பெந்தகோஸ்தில் அந்த கேர் இல்லை விசுவாசிகளுக்கு. அதனால தான் ஒரு சில வருடங்கள் ஒரு சபையில், அதுக்கப்புறம் இன்னொரு சபைக்கு அப்படியே ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையும் இருந்து ஒரு வைராக்கியமாக வாழ மாட்டாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதை உணர்த்தின பிறகு ரைட்டு, இப்போ இந்த செயலை செய்கிறது யாருன்னா கர்த்தர். இலை காய்ந்து விட்டால் அது மரத்தில் இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? இயற்கை விதியின்படி கீழே விழ வேண்டும். ஒரு சபையில் ஒரு விசுவாசி காஞ்சி போய் ட்ரை ஆகி யூஸ்லெஸ்ஸாக ஒன்றுக்கு இல்லாமல் இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தா கர்த்தரே வெளியே தள்ளிடுவார். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு தேவனுக்கு பிரியம் எது, அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. இந்த எபேசு சபை ரொம்ப வைராக்கியம் நிறைந்த சபை. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆக்டிவ் சுறுசுறுப்பான சபை. தேவனுக்கு அடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் அவ்வளவு அருமையாக ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. மூன்றாவது, தேவ ஊழியத்திலையும் போதிக்கப்பட்ட வசனங்களையும் கற்றுக்கொள்வதிலையும் பேரார்வம் கொண்டவர்களாயிருந்தார்கள். ரொம்ப ஆர்வம் அவர்களுக்கு வசனத்தை கேட்கிறதுல, போதனைகளை கேட்டு ஏற்கக்கூடிய மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள். தேவன் நமக்கு பேசுகிறதை கேட்டு ஏற்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கணும். அப்பதான் தொடர்ந்து கர்த்தர் பேசுவார். ஒரு முறை தேவன் ஒரு காரியத்தை சொல்லி நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்களானால் இன்னும் ஒரு முறை அவர் பேசுவார், இன்னும் ஒரு முறை, 3 முறை கர்த்தர் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் விட்டுருவார், 2லே நின்றுவார். சாலமோட்ட 2 தடவை தான் பேசினார், எச்சரித்தார், அவன் கேட்கல. அவனுடைய சிநேகம் தேவன் பேரில் இல்லை. அவன் தகப்பனை போல தேவனை சிநேகிக்கவில்லை. தாவீது வைராக்கியமாக கர்த்தரை சேவித்தான். ஆனால் சாலமோன் வைராக்கியமாக எகிப்தில் உள்ள ராஜாவினுடைய பார்வோனுடைய குமாரத்தையும் அம்மோனியர் சீதோனியருடைய குமாரத்திகளையும் இன்னும் பல ஸ்திரிகளையும் அவன் தனக்காக ஆக்கி கொண்டான். அவனுடைய வைராக்கியம் உடைந்தது. தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன், தேவ ஆலயத்துக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவன், ஆலயத்தை கட்டி முடித்த அவன் இப்பொழுது இவர்களுக்கு, இந்த சீதோனியின் தேவிகளுக்கும் என்ன கட்டி கொண்டிருக்கிறான்? கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறான். அதையும் செய்தான், இதையும் செய்தான். கர்த்தர் 2ஐயும் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 தடவை அவனை எச்சரித்தார். ஏன்னா ஒருத்தன் பிரயாசப்பட்டு ஆலயத்தை கட்டியிருக்கான், அதுவும் தேவசித்தம் அவனை கொண்டு தான் கட்டணும்னு அவன் தாவீதை விட்டுட்டு தாவீது பொருள் சேர்த்தான் இவன் கட்டினான். ஆனால் ஆலயத்தை, அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டின சாலமோன் ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தி தேவனை பிரியப்படுத்தின சாலமோன் பின்வாங்கி போயிட்டான். அவன் அப்படி விடதுக்கு ஆண்டவர் விரும்பலை. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனோடு பேசினார். 2 முறை அவனோடு பேசினான். அப்படி பேசின பின்பும் அவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பலன உடனே அவன் அப்படியே விட்டுட்டாரு. தேவன் அவனை கைவிட்டார். அதான் நான் முதல்ல சொன்னேன், லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேட்பது என்பது மிக முக்கியம். Repeat it repeatedly. God will be speaking with the servant of God through him. விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கும்.
ஆசீர்வாதத்தின் வார்த்தை வரும், எச்சரிப்பின் வார்த்தை வரும், கண்டனத்தின் வார்த்தை வரும். ஆனால் எந்த வார்த்தை ஏன் வருகிறது என்று நீ ஆவியில இருந்தால் பகித்தறிந்து ஏசும் போது, கண்டிக்கும் போது, ஐயா தோத்திரம் என்று அவரை தோத்தரித்து கர்த்தரை துதிப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய மாம்சம் மேற்கொண்டு ஆவியில பின்வாங்கி கிடந்தா, திட்டும் போது ஏசும் போதும் பாஸ்டருக்கு விரோதமா, பாஸ்டமாவுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா நீ எழும்பிடுவேன். அதிலே நீ மாம்சத்தில் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவியில இருந்தால் அந்த கடிந்து கொள்ளுதல் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்கும், தேனை போல இருக்கும். அதை நீ பருகுவாய். அல்லேலூயா. அந்த காலத்தில் இந்த மெடிசன் எடுக்கிறதுல ரொம்ப தீவிரம், எடுக்காமல் இருக்கணும்னு பெந்தகோஸ்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர், அவர் சிவகாசியிலிருந்து சாத்தூருக்கு சர்ச்சுக்கு போவார், அவர் ஒரு மனைவியும். அந்த காலத்தில் ஒரு இன்ஜினியர் மனம் திரும்பி சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது குதிரை கொம்பு, பெரிய காரியம். அப்போ சாத்தூர் செல்லையான ஒரு பாச சர்ச்சாக்குள்ள மிக வைராக்கியமான சத்தியத்தை அப்படி துலாம்பரமாக பேசக்கூடிய, கை கொள்ளக்கூடிய நிதானமான ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட அவங்க விசுவாசி. இவர் சிக்காகி மருந்து எடுத்துட்டார். அந்த மாதம் கம்யூனியன். அப்போ இவர் கம்யூனியன் எடுக்க வரும்போது, சவுந்தரராஜன் நீங்கள் கம்யூனியன் எடுக்கக்கூடாது, சிஸ்டர் மட்டும் எடுக்கட்டும் அப்படிங்கிறாரு. இவர் அங்கே போய் தனியாக உட்காந்துக்கிட்டார். முடிந்த உடனே சரி நம்ம கம்யூனியன் எடுக்கலை, பாஸ்டருடைய பேக்கையாவது சைக்கிளை வச்சு கெட்டி விடுவோம். இவர் காரில் வந்திருக்காரு, பாஸ்டர் ஒரு ஓட்ட சைக்கிள், அந்த பின்னால் இப்படி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதுவும் ஒர்க் ஆகலை. அதில் ஒரு கயர் அதில் இருக்கும், அதில் வச்சு ஒரு பைபிள் பேக்கை தூக்கி அதில் வச்சு கெட்டதுக்காக கையில் தொட போனார். பரிசுத்தவான் பேக்கை தொடாதீங்க அப்படின்ட்டார். அவர் உடனே சரி பாஸ்டர் நான் போயிட்டு வரேன் சோத்துறன்னு மனைவியை காரில் ஏற்றிட்டு போயிட்டார். அவர் போய் வீட்டில் போய் 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் மனைவியை பார்த்து சொன்னார், இந்த பரிசுத்தவானுக்கு என் ஆத்துமா மேலே எவ்வளவு கவனம், நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதில் இவர் எவ்வளவு குறியாக இருக்கிறார் என்று சொல்லி அடுத்த வாரம் ஆளை சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆராதனையில் பங்கெடுத்துட்டு வந்தார். இது அவரே என்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி விசுவாசிகளுக்கு கம்யூனியன் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அப்பவே பாசு தலையில் தூக்கி ஊற்றி விட்டுட்டு ஓடிடுவாங்க. அல்லேலூயா. உன்னை திருத்துவதற்காக சில நேரங்களிலே தேவன் வார்த்தைகளை கொடுக்கும் போது அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும் அந்த திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் ஆவியில நிதானித்து பாருங்கள். நீங்க தப்பி போகவே மாட்டீங்க, சத்துரு கையில விழ மாட்டீங்க, சத்துரு உங்க குடும்பத்தை சேர்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். சிதைக்கவே முடியாது. நீங்க வைராக்கியமா எழும்பும் போது பிசாசு வைராக்கியமா உங்கள்கிட்ட கிரியை செய்வோம். எப்படியாவது இவளுடைய வைராக்கியத்தை உடைக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் கடுமையாக போராடுவான். அவன் கையில இறையாக போய் விழுந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். அதான் போதனைகளை ஏற்கக்கூடிய மனநிலை வேணும். இந்த சபைக்கு அது இருந்தது. ஏன்னா இந்த சபை கட்டப்பட்டது பலமான அஸ்திபாரத்திலே கட்டப்பட்ட சபை. அப்போஸ்தலர் 20:31 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க பவுல் அதை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை. இந்த சபையை கட்டும்போது பவுல் எப்படி 3 வருஷம் அங்க தங்கி இருந்து இரவும் பகலும் என்ன செய்தாராம்? கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இன்னைக்கு இருக்கிற நிலையில எப்பவுமே விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், ஆதி காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் எப்படி நம்ம குடும்பத்தை தெரிந்தெடுத்தார்,
எப்படி சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார், அன்றைக்கு நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம், எப்படி அதிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து கொண்டு வந்தார்னு அந்த பழைய காரியத்தை அடிக்கடி நினைக்கணும். அந்த பழைய காரியத்தை நினைச்சா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற சேட்டை எதையும் நாம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமாகவோ, கர்த்தருக்கு விரோதமாகவோ, ஊழியக்காருக்கு விரோதமாகவோ எதையுமே செய்ய மாட்டோம். எந்த நிலையில் இருந்து ஆண்டவர் நம்மை பிடித்தார், எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கினார், அல்லேலூயா, அதை அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய உலகத்தில் பலரும் அதை மறந்துடுவாங்க. அதனால தான் கொஞ்ச நாட்கள் அவங்க நல்ல ஆவிக்குள்ளே இருந்து வைராக்கியமாக செயல்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே சோர்ந்து பின்வாங்கி போய் சத்துருவை ஏற்று நின்று ஜெயிக்க முடியாமல் கடைசியில் ஒன்றுக்கு உதவாத பின்மாற்ற விசுவாசியாக போயிடுவாங்க. பாஸ்டமாக போராடி பார்த்துட்டு சரி இது அவ்வளோதான், இதை கைவிடப்பட வேண்டிய கேஸ்ன்னு விட்டுருவாங்க. பழச நினைக்கணுங்க, மறந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன நிலையில் அன்னைக்கு இருந்தீங்க, என்ன தரித்திரத்தில் இருந்தீங்க, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தீங்க, எப்படிப்பட்ட ஒரு பெல்லி சூனிய கட்டு பாதிப்பில் இருந்தீங்க, எவ்வளோ பெரிய கடன் தொல்லையில் இருந்தீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தீங்க, எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தீங்க, அதன் கூறுகளை கர்த்தர் எப்படி முறித்து உங்களை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தார், அந்த போதகரின் ஜெபத்தின் மூலமாக எவ்விதமாக கர்த்தர் செயல்பட்டார் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை மறந்து விடக்கூடாது. அதைத்தான் பவுல் நினைப்பூட்டுகிறார். நான் இடைவிடாமல் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்பதான் விழிப்பு வரும். நான் தூங்கிடுவேன். பழைய பாடுகளை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நான் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி ஊழியர் மீட்டிங் முடிச்சுட்டு நிற்கும்போது ஒரு அம்மா வந்து, ஐயா கண்டிப்பாக என் வீட்டில் வந்து ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகணும், நீங்கள் போகிற வழியில் 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா சின்ன சேலம், அங்கே தான் எங்கள் வீடு இருக்குன்னாங்க. ஏம்மா நான் உடுமலைப்பேட்டை போகணும், ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியிருக்கு. இப்போ நான் உடனே புறப்பட்டால் தான் ராத்திரி 10 மணிக்காவது அங்கே போய் சேருவேன். அது எனக்கு நீங்கள் என்ன செய்யல தெரியாது, எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி காரில் போகும்போதே அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு. 14 வயசில் என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. நான் படிக்கணும்னு ஆவலாக இருந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருப்பேன். என்னை அடித்து எங்கள் அப்பா இழுத்துட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 3 மரணம் நடந்ததுனால இவன் ஒருத்திக்காவது கல்யாணத்தை முடித்து பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு கல்யாணத்தை முடித்து ஒரு குழந்தையும் பிறந்துட்டு, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த கணவனை இறந்து போனார். நான் ரொம்ப ஒரு கஷ்ட சூழலுகளை தள்ளப்பட்டேன். கூரை இல்லாத ஒரு இடத்துல போய் மழையிலையும் வெயிலையும் நான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வளர்த்தேன். அதுக்கு பிறகு கடும் பசி, பட்டினி, வேதனை. என்னுடைய அத்தை மகன் வந்து என்னை திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று பாஸ்டர்கிட்ட போய் பேசி எனக்கு திருமணம் முடித்தாங்க. அவங்க வீட்டில் எதிர்ப்பு, அங்கேயும் போக முடியாது. நான் ரொம்ப ஒன்றும் படிக்கலை, அவர் என்ஜினியரு. ஆனால் எனக்காக ஆண்டவர் அவர் உள்ளத்தில் பேசி அப்படிப்பட்ட ஒரு என்ஜினியர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கவர் என்னைய வந்து கல்யாணம் முடித்தார். அதனால தான் இன்றைக்கி நான் அதே இடத்துல, எந்த இடத்துல கூரை இல்லாமல் இருந்தாங்களோ அங்கே இன்னைக்கு 3 மாடி வீடு. அல்லேலூயா. பக்கத்தில் நிறைய வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் மேலே அன்னைக்கு வச்ச வைராக்கியம் தாயா இன்னைக்கு வரைக்கும் நான் வைராக்கியமா அநேகருக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பழைய காரியத்தை நான் மறக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த விதமாக இந்த அதே ஊரில் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை புறக்கணித்தவர்கள் வீடு வாசல்ல மிதிக்க கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஆச்சரியப்படுறார்கள். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அல்லேலூயா. வீட்டில் போய் உட்கார்ந்த உடனே என்னத்தை கொடுக்க, அதை கொடுக்குவா, இதை கொடுக்குவா, அங்கே ஓடுது இங்கே ஓடுது. ஐயா என்ன வேணாம், ஏம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறேன். உடனே ஒரு பையனை கூப்பிட்டு, இதுக்கிடையில் அவங்க ரொம்ப பிள்ளைகளை எடுத்து வளர்த்து கல்யாணம் முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க.
போய் எல்லா பழத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 10 கிலோ இருக்கும் வரகரிசி எடுத்து காரில் ஏறின எல்லாத்தையும் கொடுத்து 10,000 ரூபா காணிக்கையும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அங்கே இருந்துக்கிட்டு அவங்க கணவர்கிட்ட பேசுகிறார், இப்படி ஐயா வந்திருக்காங்க, சரி நான் இல்லாமல் போனேன், வர லேட் ஆகும், நல்லா கவனித்து அனுப்புன்னு அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வைராக்கியத்தில் கொஞ்சம் கூட குறையலை. இன்னைக்கு கர்த்தர் மேலும் 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 உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வைராக்கியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, பழச நினைச்சு பாருங்க. பவுல் அதைத்தான் அந்த சபைக்கு சொல்றாரு, இரவும் பகலும் கண்ணீரோடு அவனுக்கு நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து நீங்கள் விழித்திருங்கள். பழையதை நினைத்தா இப்ப தூங்க மாட்டீங்க, விழிப்பா இருப்பீங்க கர்த்தருடைய ஜீவியத்தில். அல்லேலூயா. அசதி நம்மை தாக்காது, தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பவுலுடைய நல் போதனையிலே அஸ்திவாரம் விட்டு கட்டப்பட்டதுதான் இந்த எபேசு சபை. 19:18 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 19:18. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அதாவது நம்ம அந்த ரட்சிப்புல பலனாய் இருக்கக்கூடிய எதுனா பாவத்தை அறிக்கை செய்வது. நிறைய பேர் சீக்கிரத்தில் பின்மாறி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட முழுமையாக அறிக்கையிட்டு அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றிருக்க மாட்டாங்க. அறிக்கையிடாத பாவங்கள் உள்ள நிறைய கடந்து அது சாபமாக மாறி உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பூரணமான ரட்சிப்பு என்பது தெரியுமா? A to Z, ஒரு பைசா தவறிலிருந்து 1,00,000 ஆனாலும் அது பெரிய என்ன பாவமாக இருந்தாலும் அத்தனையும், அது கொலைகார பாவம், வேசித்தன பாவம், விபச்சார பாவம், எந்த காலத்து என்ன செய்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டால் நமக்கு வாழ்வை கொடுக்கிறவர் அவர். அதை மறைத்தால் அவன் வாழ்வடைய மாட்டான். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஸோ இங்கே அநேகர் வந்து அவர்கள் இப்பொழுது அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்புதல் வந்தால் தான் சுத்திகரிப்பு வரும். ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்திலேயும் மனம் திரும்பணும். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஞானசானத்துக்கு உட்படுத்தினார், அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வந்தார். இப்போ விசுவாசிகள் ஆன போதும் அதே நிலைமையில் இருப்போம் நீங்கள் நினைக்காதீங்க. நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அதனால் அப்பப்போ சில கரைபட்டால் அடிக்கடி மனம் திரும்புதல் நமக்குள் இருக்க வேண்டும். அப்போ தான் ரட்சிப்பு புதுசாகவே இருக்கும். ஒரு பொருளை வாங்கினா அதை அடிக்கடி தொடச்சா தான் மினு 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 பழசு கூட புதுசாக இருக்கும். அல்லேலூயா. வருஷம் போக போக பொருட்கள் எப்படி ஆகும்? பழமையாக போகும், துருப்பிடிக்கும். வெண்கல பாத்திரமானா களிம்பு பிடிக்கும். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு ஒரு நாளும் களிம்பும் பிடிக்கக்கூடாது, துருவும் பிடிக்கக்கூடாது. அது துலக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் வசனத்தை வைத்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அங்கே நமக்கு மனம் திரும்புதலும் அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கும் அது தேவை. நானும் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒரு சின்ன மிஸ்டேக் என்கிட்ட கண்டா கூட என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி என்னை திருத்தி விட்டுருங்கப்பா, என்னை அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து, அபிஷேகம் பெற்ற நாளில் இருந்து அபிஷேகம் எனக்குள்ள கூடிக்கிட்டு இருக்கே ஒழிய 17 வயசில் நான் அபிஷேகம் பெற்றேன். இன்னைக்கு 72 வயது. 17 வயதில் பெற்ற அபிஷேகத்தை விட பன்மடங்கு கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை எனக்குள்ளே அதிகமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு 17 வயது வாலிபன், இன்னைக்கு 72 வயது வாலிபனாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். வைராக்கியம் குறையல. மனம் திரும்புதல். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட இருதயம் குத்துது. ஐயோ, உங்கள்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாதோ. நான் அந்த பிரசங்கத்தில்
ஒரு சின்ன வார்த்தை, ஒரு கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட வீட்டுக்கு போன உடனே பாஸ்டம்மா சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு வார்த்தை போட்டிருந்துருக்கலாமே, அது கொஞ்சம் கடினமாக இல்லையா அப்படிம்பாங்க. இது நீ ஆவியானவர்கிட்ட சொல்லு. ஏன்னா முழுக்க முழுக்க நான் நம்பி இருக்கிறது ஆவியானவர், அவர் தான் வாயில் வார்த்தைகளை போடுகிறார் என்பதில் 100% நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். நான் பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன், என் வாயில் அனாவசியமாக ஒரு வார்த்தை வரக்கூடாது, யார் மனதும் புண்படக்கூடிய வார்த்தை வரக்கூடாது, ஆனால் கண்டிப்பான எச்சரிக்கையான உணர்த்தப்படக்கூடிய வார்த்தை வர வேண்டும். அப்பதான் விசுவாசிகள் மனம் திரும்புவார்கள். விசுவாசியுடைய இருதயத்தில் ஊசி கொண்டு குத்துறது போல வார்த்தைகள் வர வேண்டும், அது அவசியம். ஆனால் புண்படுத்தும்படியான வார்த்தைகளோ கோபத்தினால் வருகிற வார்த்தைகளோ வேண்டாம். மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே. விசுவாசிகள் தவறும் போது ஒரு நல்ல வைராக்கியமான ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக கோபம் வரணும். இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு நிதானமாக உட்கார்ந்து பேசணும். இப்படி நீங்கள் பண்ணலாமா, இது நல்லாதான். அவங்க உணர்ந்து சொல்லுவாங்க, ஆமாம் பாஸ்டர் நான் பேசியிருக்கக்கூடாது, சரி நான் மன்னிப்பு கேட்டு சரியாயிருந்தேன். அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்புதல். அங்கே தான் ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசிடுவான், ஊழியக்காரங்க தலைவருக்கு விரோதமாக பேசிடுவாங்க. அதை எல்லாத்தையும் அறிக்கையிடவும் மாட்டாங்க, அதை களைந்து போடவும் மாட்டாங்க. அது உள்ளத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க பாருங்க. வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுக்க முடியாது. பி கேர்ஃபுல். ஊழியக்காரங்களாம் சொல்கிறேன், பேசிட்டீங்க, இஃப் யூ ஸ்பீக் யூ cannot டேக் பேக் த பேர்டு. ஒரு கோழியில் இறக பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இறக அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒட்ட வைக்கவே முடியாது. ஊழியக்காரங்க வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும், உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பைபிளை வச்சிருக்கோம், பிரசங்கி மனம் போல பேசிடக்கூடாது, அப்படி பேசிடவும் முடியாது. அப்படி நிறைய ஊழியக்காரங்க பேசிட்டு அப்புறம் பட்டுக்கிடுவாங்க. கிருபை போயிடும், அபிஷேகம் போயிடும், வல்லமை போயிடும். They will lose the power, anointing and the grace because the way they spoke. அவங்க பேசின விதத்தில் இதெல்லாத்தையும் இழந்துருவாங்க. அல்லேலூயா. ஆமென். கோபம் வரத்தான் செய்யும். ஜனங்கள் பின்மாறும் போது, கத்தரை விட்டு விலகும் போது, வைராக்கியமாக இருந்தவங்க இப்போ வைராக்கியத்தை இழக்கும் போது ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு கோபம் வரத்தான் செய்யணும். அதான் பவுல் சொன்னாரு, அன்போட வரட்டா பெரம்போட வரட்டா. நீங்கள் எப்படி வரணும்னு விரும்புகிறீங்க உங்கள் ஊழியக்காரங்க? சொல்ல மாட்டீங்களே பதில். எங்கள் ஊர் பக்கத்தில் பெருமாள் குளம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர் நீள பெரம்பு வச்சிருப்பார். ஆராதனைக்கு பிந்தி வந்தால் நேராக அவர்கிட்ட போய் ஒரு அடி வாங்கி அவர் கேட்பார், ஆராதனைக்கு பிந்தி வருவியா? மாட்டேன்யா. இந்த அப்படி ஒரு அடி வாங்கிட்டு தான் வந்து உட்காரணும். அன்னைக்கு விசுவாசிகளை அடித்து வளர்த்தார் அவர். அதை ஒரு விசுவாசி சோடையா போகல, அவர்கள் எல்லாமே முத்துக்களாக பரலோகம் போயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். He was beating. அதைத்தான் பவுல் சொன்னாரு, நான் அன்போட வர வேண்டுமா, நீ அன்போட நடந்துக்கோ, நீ பின்மாற்றம் இல்லாம நட, நான் அன்போட வரேன். நீ பின்மாறி போனேன்னா நான் எப்படி தான் வருவேன்? பெரம்போட தான் வருவேன். அப்போ ஊழியக்காரனுக்கு பெரம்பை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. The Lord has given the authority to take and handle the stick, the rod. எப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அடிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதே principles will be applied to the spiritual children. மாம்ச பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல ஆவிக்குரிய தகப்பன் தாய்மாரும் ஆவிக்குரிய பிள்ளைகள்கிட்ட சில நேரங்களில் பிரம்பை கையாள வேண்டும். அல்லேலூயா. அந்த பிரசங்கியார் அப்படித்தாங்க அந்த சபையில் வளர்த்தாரு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனம் திரும்புதல் இருந்தால் சுத்திகரிப்பு வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் அந்த 19ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம பார்த்தோம். வாசிக்கமா அதை ஒரு தடவை. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி, அதுதான் எனது அறிக்கையிடுதல். நான் இப்படி செய்தேன். எங்க பாஸ்டையா இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ல செங்கோட்டையில் படிக்கும்போது பயங்கர சேட்டை. அவங்க கூட சேர்ந்த 2 பேரும் வெட்டுப்பட்டு செத்து போனாங்க. ஆனால் இவங்களை பெரிய ஊழியக்காரன் ஆக்கணுங்கிறதுக்காக கத்த தப்பு வித்தார். இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில் படிக்கும்போது போர் போட்டு முடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பெரிய டப்பாவை உள்ளே வச்சு மண்ணை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. வாத்தியார் வந்து கேட்காரு, இது யார் செய்தா? உடனே இவங்க எழும்பி செய்தவன் சொல்லிடு அப்படின்னு இவங்களே கேட்காங்க. ஏன்னா இவங்க மேலே என்ன வரக்கூடாது? சந்தேகம். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பூனாவிலிருந்து ஒரு மிஷினரி ஜிம் ஆண்டர்சன், அவர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கை கிடையாது, ஒரு கையிலே தான் கார் ஓட்டுவார். இன்றைக்கி தான் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கார் வந்திருக்கு, கியர் இல்லாதது. பட் அன்றைக்கே அமெரிக்காவிலேருந்து அவருக்கு ஒரு காரை கொடுத்து அழைப்பு இந்தியாவுக்கு பூனாவில் வந்து ஊழியம் செய்தார். அவர் அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போக சொன்னார். அவர் சொன்னார், இந்தியாவை தவிர வேறு எங்கே வேணாலும் நான் போகிறேன், அந்த தேசம் எனக்கு வேண்டவே வேண்டாம். பிடிவாதமாக பாத்ரூமில் பேசுகிறாரு, வேலைக்கு போனால் பேசுகிறாரு, படுக்கை அறையில் பேசுகிறாரு, அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாரு. அவங்க அம்மா கெஞ்சுறாங்க, டே கர்த்தரை மீறி போகாதடா, கர்த்தர் உன்னை இந்தியாவுக்கு மிஷினரியை அனுப்புகிறாரு. அதெல்லாம் முடியாதுமா, நான் போக முடியாது. ஒரு நாள் அவர் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அண்டர் கிரவுண்டில் ஒரு மிஷின், அதில் இவர் ஆயில் அடைத்ததுனால் நின்று போச்சுது. அதுக்குரியவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இவர் கீழே போய் பார்க்குறாரு, அடைப்பு இருக்கு டியூப்பில். கையை அப்படி உள்ளே விட்டு 2 ரோலருக்கு நடுவில் கையை விட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் வந்து பார்த்தா ஆளெல்லாம் இருக்குது, ஏன் இதை ஆஃப் ஆகிருக்குன்னு சுவிட்சை போட்டார். இவர் கையை உள்ளே மாட்டிக்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முறிந்து இந்த இடத்துல வந்து துண்டா கட் ஆகிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. புழு பிடிச்சிட்டு அழுகிட்டு. டாக்டர் சொன்னார், 24 மணி நேரத்தில் உங்கள் மகன் இறந்து விடுவான். அந்த 24வது மணி நேரத்தில் அவங்க அப்பா, அவர் ஒரு குடிகாரரு, அம்மா விசுவாசி, கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் கீழே இருந்து அந்த காஃபின் பெட்டியை தூக்கிட்டு மேலே லிஃப்டில் வராரு. கரெக்டாக கத்த சொன்ன 24வது மணி, இந்த டாக்டர் சொன்ன 24வது மணி நேரம் அம்மா அப்படின்னு சத்தம் போடுறாரு. மகனே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எழும்பி பார்த்தா கண் விழித்து, இந்த கட்டை அவுத்து விடுங்க, எப்போ அதை அவுக்கக்கூடாதுப்பா, அது பாய்சனு. இல்லைம்மா, கர்த்தர் என்னை குணமாக்கி விட்டார், நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள், அவருடைய முகம் எனக்கு முன்பதாக வந்து அப்படியே என் முகத்தோடு அது ஒன்று எனக்கு கர்த்தர் கம்ப்ளீட்டாக சுகம் தந்துட்டாரு, அவுத்து பாருங்க, ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. உடனே டாக்டர்ஸ் வந்து சத்தத்தை கேட்ட உடனே, அது எப்படி சாக வேண்டியவர் எப்படி பிழைத்தாரு? கட்டவத்தை பார்த்தா தழும்பு இருக்கிறது, எந்த விதமான புண்ணு இல்லை, புண்ணின் அடையாளம் கூட இல்லை. அந்த இடத்துல அந்த தகப்பன் ரட்சிக்கப்பட்டார். மகனுக்கு நடந்த அற்புதத்தை கண்டு அவர் வீட்டில் வந்து இருந்தார். இப்போ என் வேலைக்கு போக முடியாது, அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, 2 கையோடு போக சொன்னீங்க, நான் போகலை, இப்போ ஒத்த கை தான் எனக்கு இருக்குது, நான் ஒத்த கையோடு இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறேன். ஆனால் யாராவது ஒரு பெண் என்னை திருமணம் முடிக்க வாலண்டியராக வரணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வீட்டு கதவு தட்டுகிற சத்தம். திறந்து பார்த்தா, இஸ் சார் ஜிம் ஆண்டர்சன் ஹியர் இன் திஸ் ஹவுஸ்? எஸ், ஐ ஆம் ஜிம் ஆண்டர்சன். ஜிம் ஆண்டர்சன் யாராவது இருக்காங்களா? ஆமாம், நான் தான். அந்த பெண் உள்ளே வந்து உட்கார்ந்தா. I saw you in my dream. The Lord told me to marry you and go to India. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் சொன்னார், இப்படிப்பட்டவன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு கை கிடையாது, நீ அவனை போய் திருமணம் முடித்து கொண்டு இந்தியாவுக்கு மிஷினரி அவன் கூட போ என்று கர்த்தர் சொன்னார். அதனால நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. 2 பேருக்கு திருமணம் நடந்தது.
ஏஜ் சர்ச்சில். அங்கிருந்து அவர்கள் மிஷனரி அனுப்புகிறாங்க. அவர் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பாசையா பின்னால் உட்கார்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, today I have lost my hand, but when Jesus comes onto this earth as a second time, my hand also will be transformed and I will go with both hands to heaven. இப்ப ரெண்டு கை, அதுல ஒரு கை போயிடுச்சு, ஆனா அந்த கை ரட்சிக்கப்பட்ட கை. இயேசு வரும்போது அந்த கை வரும், நானும் போவேன், அந்த கையை நான் வந்து ஒட்டிக்கிடும், ரெண்டு கையுடையவனாய் பரலோகத்துக்கு மறுரூபமாகி போவேன் என்று சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் கைதட்டி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பின்னால உட்கார்ந்துருந்த இவங்க, இது என்ன பெரிய அற்புதம்! எங்க மார்க்கத்தில் ஒரு பையனையே ஒருத்தர் வந்து ஒரு சன்னியாசி கறி வச்சு வீட்டில் வைக்க சொன்னார். தலைக்கறி இன்னொரு வீட்டில் வச்சுருந்தாங்க. அவர் வந்து உட்கார்ந்த உடனே ஞான திருஷ்டி தலைக்கறி எங்கன்னு கேட்டு அதை கொண்டு வந்து உயிரோடு எழுப்புனாங்க. கை வந்ததெல்லாம் பெருசா அப்படின்னு இப்படி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் தொட்டாரு. அந்த இடத்துல ஐயோ நான் பாவி என்று அத்தனை கிரவுடல அலறி காலையில் 5 மணி வரைக்கும் அழுதார்கள். அப்பதான் வந்து எழுப்பி வந்து சொன்னாங்க, இங்க வாசல்ல அவர்கள் தங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தினார்கள். அதை வாசிக்குமா அந்த வார்த்தையா? தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தவுடனே ஆழமாக மறைந்து கிடந்த பாவம், தவறு, குற்றங்கள் இப்பொழுது வெளிப்படுகிறது. எல்லாருக்கும் முன்னால வந்து நின்று இந்த போரை அடைச்சவன் நான் தான், என்னை நிர்வாகம் மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ் ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, போர் இன்னும் 1000 போட்டுக்கிடலாம், நீ ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம் என்று முத்தம் கொடுத்தார்கள். ஏன் அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு மனிதன் மனம் திரும்புவது என்பது, பாவத்தை அறிக்கையிடுவது என்பது, ரட்சிக்கப்படுவது என்பது பரலோகத்துக்குள்ளே போகிறதற்கான அச்சாரமான ஒரு அஸ்திவாரம். அந்த ரட்சிப்பை இழந்துவிடக் கூடாது. Never lose the salvation, because that is the foundation for everyone to go to heaven. பரலோகம் போறதுக்குரிய அஸ்திபாரம் எது? ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாம நம்ம பரலோகம் போக முடியாது. பாவத்தை அறிக்கையிடாம ஆண்டவன் நம்ம ரட்சிக்க மாட்டாரு. இவர்கள் அழுது ஒப்பு கொடுத்த உடனே இவங்க கேலி பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ராஜேந்திரனே ரட்சிக்கப்பட்டா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அதுதாங்க ஆவியானவருடைய கிரியை. சும்மா கேட்டுட்டு போகிறதல்ல, கேட்டு உள்ளத்தை உடைச்சி அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிட்டு சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணி பரிசுத்தமான பிள்ளைகளாக நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கன்வென்ஷன் நடத்தப்படுது. எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டி வச்சு சாப்பாடை போட்டு நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போய் ஜெபம் பண்ணி அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு அப்புறம் சாயங்காலம் ஆவியின் நிரம்புறதுக்கு ஒரு சான்ஸு. இப்படி சாயங்காலம் கூட்டம் எல்லாத்துலேயும் அப்படி தொடர்ந்து பங்கெடுத்து ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாக, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, புதுமையாக்கப்பட்டவர்களாக இந்த கன்வென்ஷன் கிரவுண்டில் நம்ம போகிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அது உங்களுக்குள்ள நடக்கலைன்னா it is waste for you attending this convention. நீங்கள் இதில் அட்டன் பண்ணது வேஸ்ட்டு, டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் 2 நாள் போகிறேன், இந்த 2 நாள்லையும் துலாம்பரமான கிரியை இருக்கணும். அதுக்கு நீர் என்ன செய்யணுமோ அதுக்கு நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். சும்மா போய் ஏதோ நான் சொல்ல வேண்டியது கடமைக்கு சொல்லிட்டு நான் வர்றதுக்கு நான் விரும்பலை. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூறு தோண்டி வெளிப்படுத்தி வார்த்தையின் மூலமாகவே, வசனத்தின் மூலமாகவே என்னெல்லாம் பேசணுமோ நீங்கள் பேசுங்க. இந்த வாயை அவங்க கையில் நான் ஒப்பு கொடுத்துருந்தேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுத்துறேன், ஒப்பு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான் உள்ளங்களை ஆராய்ந்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்கள் அசைக்கப்படுகிறதா இல்லையா? அசைக்கப்படுகிற உள்ளத்தை உடையவர்கள் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
அல்லேலூயா. வேலை மெனகிட்டு பாஸ்டர் யோபு அவர்கள் இந்த கன்வென்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கல. ஏற்கனவே பல கன்வென்ஷன் நடத்தி அதை நடத்தின பெரியவங்க கிட்ட 4 தலைவர்கள்ட்ட இருந்து வந்தவர் தான் அவர். அல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரங்களுக்கு அவரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அவரோட பழகினதும் இல்லை, பேசினதில் ஒரே ஒரு தடவை பேசியிருக்கேன், விஎம் சத்திரத்தில் வச்சு பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நல்ல அஸ்திபாரத்தில் வளர்ந்த ஒரு ஸ்தாபனம் சபையை பிசாசு அப்படி உலுக்கி பார்ப்பான். உன் வீட்டாரே சத்துரு, உள்ளிருந்தே சத்துருக்களை சத்துரு எழுப்புவான். ஆனால் அஸ்திவாரம் வலிமையாயிருந்தால் அசைக்க கூட முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அவரை புகழணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, எனக்கு ஆவியானவர் தருகிறத நான் சொல்கிறேன். அவரை நான் புகழ்ந்து எனக்கு அவரை அள்ளி அணைச்சி ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை. இனி திரும்ப எப்போ பார்ப்போன்னு தெரியாது. என் பழக்கமே ஆவியானவர் சொல்கிறத சொல்லிட்டு என் பாட்டில் போயிடுவேன். திருப்பி கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. அது அப்படியெல்லாம் மனுஷனை ப்ளீஸ் பண்ணால் ஆவியானவர் சொல்லுகிறத நம்ம சொல்ல முடியாது. யாரெல்லாம் ப்ளீஸ் பண்ணுவீங்க? யாரெங்க ப்ளீஸ் பண்ணுவீங்க? கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமானதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உணர்ந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அறிந்தவர்கள் இன்னும் மேன்மை அடைவார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அது உனக்கு பலனாக மாறும், உன் குடும்பம் உன் சந்ததிக்கு பலனாக மாறும். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புதல், நல்ல ஒரு மனம் திரும்புதல் அந்த சபையில் இருந்துச்சு. அறிக்கையிட்டு அதை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அப்ப சரியான ரட்சிப்பு, சுத்திகரிப்பு. அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. மாயவித்தைக்காரர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். நெருப்புல போட்டு கொளுத்தினது அந்த காஸ்ட் எவ்வளவு? 50,000 வெள்ளிக்காசு. அதான் அந்த சுத்திகரிப்பு. எத்தனை ஆயிரம் பொருள் உன் வீட்டில் இருந்தாலும் ஆவியானவர் உணர்த்தி இது உனக்கு கேடு வேண்டாம் என்றால் பல ஆயிரங்கள் ஆனாலும் தூக்கி குப்பையில் எரியக்கூடிய அந்த சாக்ரிஃபிஷியல் சுத்திகரிக்கும் இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் சொன்னல, நான் போய் 3000 6000 ரூபாய்க்குள்ள யானை நான் சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், அதை காணோம். அது எங்கன்னு கேட்டேன், அது வீட்டுக்கு வெளியே இருக்கு. ஏன்னா விஷயம் தெரிஞ்ச பிறகு அது எங்கே இருக்கக்கூடாது? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியில் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார், அல்லது உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்ம சாது அவர் வாழ்க்கை வரலாறை படிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. தேவிகோடில் அன்னப்பங்கிற அவருடைய வீட்டுக்கு நம்ம சாதையா ஜெபம் பண்ண போகும்போது செயினை காணோம், வேலைக்காரி தான் எடுத்திருப்பான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், யாரையும் சந்தேகப்படாதீங்க, உங்கள் வீட்டு முத்தத்தில் நான் நிற்கல, அந்த கோழி அதை அறுத்துப்பாரு, அது வயிற்றுக்குள்ளே இருக்குது செயின்னாரு. எடுத்து அறுத்து பார்த்தா உள்ள 2 துண்டா செயின் இருக்குது. எது விழுங்கிருக்கு? கோழி விழுங்கிருக்கு, வேலைக்காரி விழுங்கலை. இதுதான் என்னது? பவர் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தலின் வல்லமை. ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு ஊழியக்காரருடைய பிரசன்ஸ் அங்கே போகும்போது அந்த இடத்துல அந்த சிக்கலை அறுக்கிறார் கர்த்தர். அதுக்கு தாங்க ஊழியக்காரன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். 45 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்
அப்போஸ்தலர் பாஸ்யம் ராஜேந்திரன் அவர்களோடு 45 வருஷம் ஒட்டிக்கிட்டே இருந்தான். இந்த மரணம் ஒன்று தான் எங்கள் இருவரையும் பிரித்தது. அதனால தான் இன்னும் அந்த கிருபையிலையும் அந்த அபிஷேகத்திலையும் அவருடைய தயவிலையும் கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனை நீ விட்டுறாத, நீ ஒட்டி பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆவியிலே நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு சபை அந்த சபை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து விழிப்புணர்வுள்ள ஒரு சபை. அதனால தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் அந்த உன்னதங்களை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார். உன்னதங்களிலே உங்களை உட்காரவும் செய்து அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நம்ம சபைக்கு எல்லாத்துக்கும் மேல இயேசுதான். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். அதான் சபை. சபையில் இருக்கிற ஊழியக்காரரு, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், அந்த சபைகளுக்கு ஸ்தாபன தலைவர் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில மிக 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 முக்கியமானவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஐக்கியம் ஒற்றுமை பரிபாலிக்க அறிவுறுத்தப்பட்ட சபை. ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கும்படி அந்த ஆர்மர் ஆஃப் காட், டேக் ஆல் த ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த சபைக்கு அவர் சொல்வதற்கு காரணம், உனக்கு பின்னால பெரிய போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், spiritual warfare is going to come and you are going to face it. ஆவிக்குரிய யுத்தம் வரும், அதில் நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே நீ என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபைக்கு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி அழகாக வர்ணித்து சொன்னார். ஆமென். அன்பை பற்றி சொன்னாரு, விசுவாசத்தை பற்றி சொன்னாரு. தேவன் மேல விசுவாசமும் மனிதர்கள் மேல அன்பும் இருக்கணும். இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணுங்க. தேவன் மேல விசுவாசம் இருக்கணும், மனிதர்கள் மேல அன்பு இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததாக பாராட்டப்பட்ட ஒரு சபை தான் எபேசு சபை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும், சமநிலை இருக்கணும். தேவன் பேரில் விசுவாசம் அன்பு வச்சா ஆவிக்குரிய நம்முடைய தாய் தகப்பன் மேலே அன்பு குறையவே குறையாது. 1971 நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்றைக்கு என் ஆவிக்குரிய தாய் தகப்பன் மேலே வைத்த அந்த அன்பு, நான் தேவன் மேலே வைத்த அன்பு விசுவாசம் குறையாமல் இருந்ததுனால 2014வது வருஷம் அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த அன்பு குறையவே இல்லை. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் ஆஸ்பத்திரியில் இருந்த காலத்தில் நான் வீட்டில் இருக்கலை. நாகர்கோயிலில் இருந்தாங்க, 2 ஹாஸ்பிட்டலில், கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, வடமலையான ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க மதுரையில். இரவு பகலாக அவர்களுக்கு அருகிலேயே நான் இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, மனோகர் என் பக்கத்தில் நீங்கள் சும்மா இருந்தால் போதும், ஏற்கனவே பணிவிடையெல்லாம் நிறைய செய்தாச்சு, அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, என் பக்கத்தில் இருந்து என்னோடு பேசி கொண்டிருக்கணும், நான் பேசுகிறதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதான் அந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியம். பரிசுத்தவான்களோடு அந்த சிக்கானங்களோட போய் பக்கத்தில் இருந்தால் நமக்கு வேலை நிறைய கொடுத்துருவாங்கன்னு இன்றைக்கி ஊழியக்காரங்களை விசுவாசிகளை ஓடுகிறதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஓடாத
பக்கத்தில் போய் இரு. நிறைய ரகசியங்களை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நமக்கு புலனாகாத, அறிய முடியாத ரகசியங்களை அவர்களிடத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுறதுலையும், பணிவிடை செய்கிறதுலையும், அன்பு கூறுகிறதுலையும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் படிப்பினால் உயர்ந்தவன் அல்ல, பணிவிடையினால் உயர்ந்தவன். அல்லேலூயா, தாழ்மையினால் உயர்ந்தவன். படிப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எங்க தேவையோ அங்கே தான் அதை எடுக்கணும். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்ததினால தான் எனக்கு ஆண்டவர் இந்த கிருபை அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. படித்த மெத்த படித்த ஒருவன் அதிகம் படிக்காத ஒரு போதகரிடத்தில் அவ்வளவு அடங்கி இருக்க காரணம் என்ன? ஏன்டா அந்த காலத்திலே சில ஊழியக்காரங்க கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப படித்தவங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே? நோ, அப்படி இருக்கிறது தான் எனக்கு என் படிப்புக்கு அழகு. பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத எங்களால் புரிஞ்சுக்கிட முடியாது, உங்களுக்கு அது விளங்காது, அதுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும். என்ன டாக்டரேட் படிக்க சொன்னதே யார் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் யாதும். 4000 ரூபா எடுத்து கொடுத்து, மனோகர் நான் தான் படிக்கலை, ஆனால் நம்ம ஸ்தாபனத்தில் படித்தவங்க இருக்கணும், டாக்டரேட்டில் போய் சேருங்க, நான் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே 4000 ரூபா எடுத்து கொடுத்து உடனே ஃபீஸை கட்டுங்கன்னு என்னை 95 அனுப்பி 2000 நான் பட்டம் வாங்கினேன். அது காரணம் யார் தெரியுமா? அந்த தகப்பன். படித்து பட்டம் வாங்கி கவுன் போட்ட உடனே, மெரூன் கலர் கவுனை போட்டுட்டு டாக்டர் டிடி மனோகரன் உடனே அவங்களுக்கு முன்னால் ஆட்டம் போடலாமா? என்ன மயான அமைதியாக இருக்குது சொல்லுங்க, பதில் போடக்கூடாது. யார் நம்மை உயர்த்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் எங்கள் பாஸ்டருக்கு முன்னால் பிரசங்கம் கூட பண்ணது கிடையாது. ஒரு நாள் எல்லா ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னாங்க அவங்க சர்ச்சில். அவங்க இல்லாத நேரத்தில் முழுவதும் நான் தான் நடத்துவேன், ஆனால் அவங்க இருக்கும்போது பேசவே மாட்டேன். கல்யாணங்களுக்கு போவோம், அவங்களுக்கு முன்னால் நான் இப்போ ரெவரண்ட் டாக்டர் டிடி மனோகரன் ஒரு செய்தி கொடுப்பார் அப்படிம்பாங்க. நான் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வச்சுருப்பேன், கடன்னு வாசிட்டு மரியாதை போய் உட்காந்துருவேன். உட்காந்தவன தொடைய கிள்ளி, நான் ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னோம்ல, அரை மணி நேரம் பேச சொன்னோம்ல எனக்கு முன்னால் அப்படிம்பாங்க. யாருக்கு வேணும்னாலும் முன்னால் பேசலாம், ஆனால் உங்களுக்கு முன்னால் நான் பேசினது இல்லை, பேச மாட்டேன், சாகிற வரைக்கும் பேசுனது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை வளர்த்து விட்டவங்களுக்கு முன்னாடி நம்ம சிலம்பம் பண்ணக்கூடாது. அது எனக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு இலக்கணம். அல்லேலூயா, ஆமென். இன்னும் சொல்லப்போனால் அவங்க உட்கார்ந்த நாற்காலியில் கூட நான் உட்கார்ந்ததில்லை. அவர்கள் இருக்கிற நாற்காலியில் ஒரு நாள் நான் உட்கார்ந்ததே கிடையாது. தாழ்மை அப்படின்னா தாழ்மையாக பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டிட்டு தான் நான் தாழ்மையை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் இப்போ வச்சுருக்கிற இந்த காரை வாங்கிட்டு அப்போ பாஸ்டையா இறந்துட்டாங்க, பாஸ்டமாக இருந்தாங்க. நானும் கமலாவும் ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறோம். அவங்க வழக்கமாக ஒரு ஈஸி சேரில் ஒரு மெத்தை போட்டிருக்கோம், அதில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. நான் கூட கார் அப்படி விட்டுட்டு நேராக போனேன். அவங்க உடனே அந்த சேர்லேருந்து எழும்பி பக்கத்தில் இருந்த கட்டிலில் உட்காந்துட்டு, கமலா என் பக்கத்தில் உட்காரு, மனோகர் நீங்கள் அதில் உட்காருங்க அப்படின்னாங்க. நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். உட்காருங்க மனோகர்னாங்க. ஏம்மா ஐயா நாற்காலியிலே நான் உட்கார்ந்தது இல்லையே, உங்கள் நாற்காலில் எப்படி உட்காருவேன் அப்படின்னு. நாற்காலில் என்ன இருக்குன்னா அது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கல, அவங்க சம்மந்தார் பக்கத்தில் ஒரு சேரில் உட்கார்ந்தவர், பாஸ்டர் இதில் உட்காருங்கன்னா அவர் எழும்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார். அப்போ அவங்க என்கிட்ட ஆச்சரியமாக கேட்டாங்க, ஐயா சேரில் நீங்கள் உட்கார்ந்ததே இல்லையா? நான் உட்கார்ந்ததே கிடையாது. பெரியவங்க ஸ்தானத்தில் போய் நிற்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். அந்த கிருபையும் அபிஷேகமும் இல்லை அப்படின்னா அதே ஒன்று கிழிச்சிரும். அல்லேலூயா,
ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்கணும். மனுஷர் மேலே அன்பு இருக்கணும், தேவன் பேரில் அன்பு விசுவாசம் இருக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சாட்சியாக உலகத்தில் வாழ முடியும். ஆமென். நேரம் அதிகம் இல்லாதனால நான் சுருக்கமாக சில பாயிண்டை விட்டுட்டு நான் போகிறேன். ஆமென். அதாவது ஆவியின் அபிஷேகம், தெளிவு, ஞானம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் குறையவே கூடாது. எந்த இடத்துல நம்மை காப்பாற்றுவது அந்த தேவன் மேலே வைத்த அன்பு விசுவாசமோ அந்த தெளிவும் ஞானமும் தான். அல்லேலூயா. எபேசியர் 1:17 வாசிங்க பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். போதும். அதாவது தேவனை ஆண்டவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள் மிக மிக குறைவு. அதைத்தான் பவுல் அங்கே எழுதுகிறார். தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஞானமும் தெளிவும் யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த ஆவி அபிஷேகத்தில் அப் டு டேட்டாக நிரம்பி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெண்டும் கிடைக்கும். ஞானமும் தேவனை அறிந்து கொள்வதற்குரிய ஞானமும் தெளிவும் இது ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் பெந்தெக்கோஸ்தில் அற்புத சுகமா, விடுதலையா, சத்துருவை விடுவிக்கணுமா, எல்லாத்துக்கும் இந்த அபிஷேகம் 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 சொல்றது காரணம் அந்த அபிஷேகம் தான் நம்மை உயர்த்தும். அந்த அபிஷேகம் தான் உங்களை பயன்படுத்தும். Only the anointing will use you and will help you to deliver. Hallelujah. Amen. என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். போதும் போதும். அதோட ரோமர் 12:2 கொஞ்சம் வாசித்துருங்க. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அதைத்தான் பவுல் அங்க சொல்றாரு, தேவனுக்கு பிரியமானது எதுன்னா இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தரிக்கக்கூடாது. இன்னைக்கு பெந்தெக்கோஸ்தில் இப்பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் நிறைய ஊழியக்காரங்க சபைகளுக்குள்ள இன்னைக்கு அது தரிப்பிக்கப்பட்டு கிடக்கு. கர்த்தரே அசைவாட முடியாம இருக்கிறார். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அப்ப இது என்னன்னா, மனம் புதிதானா தான் அது நடக்கும். இந்த மனம் புதிதாக்குறது எது? ஒன்று வசனம், ரெண்டாவது போதனை. ஒரு மனுஷனுடைய சுயசித்தம் அவனை எப்படி அழிக்கும். இந்த சுயசித்தம் என்னெல்லாம் செய்யணும், ஒரு 7 காரியம் இருக்குது. அது இப்போ நமக்கு இந்த இடத்துக்கு தேவையில்லை. ஒன்றே ஒன்று மட்டும், ஒரு சுயசித்தம் எப்படி வேலை செய்யும், அந்த சுயசித்தத்தில் இருந்த ஆண்டவர் என்ன செய்வார் அவனை அப்படிங்கிறத இந்த லூசிஃபர் விழுகையிலிருந்து 3 விஷயத்தை நமக்கு பார்க்கலாம்.
அதாவது சுயசித்தத்தின் 3 நிலை. The 3 status of the self will. சுயசித்தத்தின் 3 நிலை அல்லது 3 படிகள். ஒன்று, இந்த சத்துரு சொன்னான், என்ன சொன்னான் அப்படின்னா, நான் முதல்ல என்ன செய்வேன்? வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். முதல்ல அவன் சொன்னான், நான் அங்கே போய் வீற்றிருப்பேன், அங்கே நான் ஏறுவேன், அதுக்கு பிறகு தேவனுக்கு உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன். ஸோ வீற்றிருப்பேன், அது வந்து பொசிஷன், பவர் அண்ட் வெல்த். ஏறுவேன், எக்ஸால்டேஷன், புகழ், பெருமை. ஒப்பாவேன், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இப்போ பிசாசு சொல்கிறான், நான் வந்து எங்கே போய் வீற்றிருப்பேன்? வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ஆராதனை ஏன் முக்கியம்? ஆராதனையில் வந்து உட்காந்து பறகு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் ஆராதனை. காரணம், இங்கே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார், தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் மனக்கண் பிரகாசமாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் அப்படி போகிறது வர்றதெல்லாம் நீங்கள் உணருவீங்க. ஒரு காற்று அடிக்கும் பொழுது காற்று எத்திசையிலிருந்து புறப்பட்டு எத்திசைக்கு போகிறதுன்னு நமக்கு தெரியாது. பட் we will feel the gentle breeze of the wind. காற்றினுடைய மெதுவாக நம்ம மேலே படுறத நாம் உணர்வோம். அல்லேலூயா. இந்த மேலே ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஃபேனுடைய காற்றை நான் போட்டிருக்கிற இந்த ஏகேஜி மைக்கில் உள்ள அந்த கண்டன்சர் அந்த சத்தத்தை கூட என்ன செய்யுது? அதை இழுக்குது. ஆனால் காற்று எங்கே அடிக்குன்னு கண்ணுக்கு தெரியல. ஆனால் இந்த சத்தத்தை எதில் கேட்க முடியுது? அந்த ஸ்பீக்கரில் கேட்க முடியுது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த காற்று வந்து இதில் மோதுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுபோல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனையில் தேவன் உலாவிக்கொண்டே இருப்பார். அதை உணர்றவங்க பாருங்கள், கைதட்டுவாங்க, ஆமேம்பாங்க, அல்லேலூயாம்பாங்க, ஆவியில் நிரம்பி துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை உணராத ஆத்துமாக்கள் பிடிச்சி வச்ச புளி மாதிரி, பிடிச்சி வச்ச களிமண் மாதிரி வந்து உட்கார்ந்தது போகிறது வரைக்கும் ஆடாது அசையாது, அப்படியே உட்காந்துட்டு எழுப்பி போயிடும். there's no use. நீங்கள் வந்ததுனாலையும் ஆராதனை இருந்ததுனாலையும் ஒன்றும் இல்லை. ஆராதனைக்கு வந்துட்டியா, உன் நடுவில் உலாவுகிற கர்த்தரை நீ கைதட்டி வாயை திறந்து பாடி ஆராதி. அல்லேலூயா. அதான் பிரசங்கத்துக்கு முன்னால் இந்த பாஸ்டர் நல்லா ஆராதனை நடத்துகிறாரு, நல்ல ஆவியில் நிரம்பி பாடுறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாடல் வந்து எல்லாருடைய மனதையும் ஒன்றாக ஈர்க்கும். பெந்தகோஸ்தில் எதுக்கு 3 பாடலை பாடினாங்க அப்படின்னா, எல்லாருடைய மனமும் ஒன்றித்து வருவதற்காக, ஒருமனப்படுறதுக்காக அந்த காலத்தில் பாடினாங்க. இன்னைக்கு பாட்டு பாடுறது எதுக்குன்னா, நீங்கள்லாம் வர்ற வரைக்கும் உங்களை வரவேற்கிறதுக்கு நாங்கள் செய்தி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் பேசுறதுக்காகத்தான் பாட்டு. இல்லைன்னா ஒரு பாட்டு 2 பாட்டிலே அந்த காலத்திலலாம் ஒரு மனப்பட்டுருவாங்க. இப்போ ஊர்லாம்ட்ட வேலையெல்லாம் முடித்து எடுத்து அதுக்கப்புறம் இப்போ தான் 3ஆவது பாட்டு பாடுவாங்க, இப்போ தான் 4ஆவது பாட்டு பாடுவாங்க. மெதுவாக போவான்னு ஆடி அசைஞ்சு நீங்கள் அங்கே வந்து உட்கார்றதுக்குள்ளே இருமனம் ஒரு மனம் பல மனமாக மாறிடும். வீட்டில் கிளம்புறதுலேருந்து இங்கே வந்து சேர்றவருக்கு ஒரே மனமாக வர வேண்டும். அல்லேலூயா. வந்து உட்கார்ந்த உடனே அந்த ஆராதனையினுடைய வேகத்துக்கு உன்னுடைய இருதயம் பிக்கப் ஆகணும். அல்லேலூயா. விமானம் ஓடுதளத்தில் வந்து நின்று ஸ்டார்ட் ஆகி அந்த என்ஜினுடைய பவர் டேக்கப் ஆகிறதுக்குரிய ரைசிங் வர்ற வரைக்கும் ஓடுதளத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அது நல்ல அந்த ஸ்பீடு, அந்த ஆர்பிஎம் கூடின உடனே அந்த விமானம் அந்த பிளேனை அப்படி நகர்த்தி அந்த ஸ்பீடு கூட கூட அப்படி போய் வேகமாக போய் மேலே தூக்கிறோம். ஏன்னா அது வேகமாக போகும்போது காற்று அதை அழுத்தமாக இந்த பிளேனை மேலே தூக்கிறோம்.
அதே தத்துவம் தான் ஆவிக்குரிய விசுவாசிகள். வீட்டில் இருந்து வரும்போதே தோத்திரத்தோட துதியோட வரணும். வந்தீங்க உட்காந்தீங்க, 2வது பாட்டோ 3வது பாட்டோ, அந்த பாட்டின் வேகத்திலே நீ உன்னை ஜாயின் பண்ணி கொள்ள வைக்கணும். அதோடு இணைந்து கொண்டு ஆவியில் நிரம்பணுமா, பாடணுமா, துதிக்கணுமா, என்ன செய்யணுமா, கையடிக்கணுமா, கையெடுத்து நீ அந்த பாடலோடு இணைந்து கொள், அந்த அபிஷேகத்தோடு இணைந்து கொள். அல்லேலூயா, ஆமென். டெல்லியில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். 14 பாட்டு பாடினாங்க. பாஸ்டர், வாட் இஸ் திஸ்? என்ன பாருங்க பாஸ்டர், 14வது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், எப்பவும் இன்னும் சிலர் வரலன்னாரு. இது எல்லா பெந்தகோஸ்ல இருக்கிற தலைவலி. என் சர்ச்சிலே அந்த தலைவலி தான். அதுக்காக நிறையெல்லாம் பாட மாட்டேன். 2 பாட்டு 3 பாட்டு, அதோட நீ வந்தாலும் சரி, இல்லை நீ வந்து எப்போ வந்து உட்கார்ந்தாலும் சரி. நான் சில நேரங்களில் ஒரு 2 பாட்டு பாடிட்டு பிரசங்கமே ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் சாட்சி சொல்கிறது, காணிக்கை எடுக்கிறது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அதுக்கு பின்னாடி. கடைசியில் வந்து நின்ன உடனே 2 பாட்டு, அது எத்தனை பேர் வந்தாலும் சரி நான் பாட்டுக்கு மெசேஜ் ஆரம்பிச்சிருவேன். அந்த தெளிவு கூட உனக்குள்ள இல்லை அப்படின்னா நீ ஒரு நாளும் உருப்பட போகிறதும் இல்லை, வளர போகிறதும் இல்லை. ஆராதனை ஏன் சாத்தான் விரும்புகிறான் தெரியுமா? ஆராதனை தான் முக்கியம். ஏன் சாத்தான் விரும்புகிறான் தெரியுமா? ஆராதனை தான் முக்கியம். அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டான், நீர் என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் ஐயா. நம்ம அவனை பணிந்து கொள்ள வந்திருக்கான். நம்மை ரட்சித்த, நமக்கு உயிர் கொடுத்த நம்ம ஆண்டவரை அல்லவா பணிந்து கொள்ள வந்திருக்கிறான். அவரை அல்லவா நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் அல்லவா நம்முடைய உயிர் நாடி. அல்லேலூயா. அப்ப அவர் இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார். சொந்த பேச்சை பேசிக்கிட்டு இங்கே வந்து ஊர்லாம்ட்ட கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உன் மனம் செதறி போயிடும். சிலருக்கு செதறி போயிடும். சிலருக்கு காடல்லையே கர்த்தர் பேசிடுவார். பாடல் ஆராதனை 3 பாட்டு பாடுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அன்னைக்கு தேவையான செய்தி அந்த பாடல்லே வந்துடும். அந்த கவனமுள்ள ஆத்மாவுக்கு. அல்லேலூயா. வந்து ஆராதனைக்கு வரவிடாம ஆக்குறது காரணம் அப்படி ஒருத்தரையா நம்ம கெடுத்து விட்டோம்னா இவங்க ஆராதனைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த ஆராதனையை கெடுக்கிறதுக்கு நம்மளை வரவிடாம ஆக்குறது. புரியுதா? ஆராதனை முக்கியத்துவம் புரியுதா? வர்ஷிப். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் அவன் I will sit also upon the mount of the congregation in the side of the north. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன். அது அவனுடைய ஆசை. அன்னைக்கு வந்த ஆசைங்க, அந்த பொசிஷனை பிடிக்கணும். இந்த பேய் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் வந்து அந்த பதவிக்கு சண்டை போடுவாங்க. அந்த பதவி எப்படியாவது பிடிச்சிடணும். பதவி வந்து நம்ம பிடிக்க வேண்டாம். நம்ம தகுதியாக இருந்தால் தேவரே நம்மளை தேடிக்கொண்டு வந்து அந்த பதவியை நம்ம கையில் கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம தேடிட்டு அலைய வேண்டாம். யார்கிட்டையும் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டாம். நம்ம சும்மா இருந்தால் போதும். அதற்கு நம்மை தகுதியாக கண்டார் என்றால் அந்த தகுதியிலே நம்மை உட்கார வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். இன்னும் எத்தனையோ தடவை நெல்லை மாவட்டத்தினுடைய சினாடு தலைவர் அந்த இது நிறைய தலைமைத்துவத்துக்கு நீ கூப்பிடுவாங்க. நான் ஒரே வரியில் சொல்லுவேன், எனக்கு அந்த தகுதி கிடையாது. என்ன தகுதி கிடையாது? தலைவராக இருக்கக்கூடிய தகுதி கிடையாது. பாஸ்டர்,
எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பாஸ்டரோட இருந்து 20 வருஷம் லேவியரமாக நடத்தியிருக்கு, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற விதம் வேறு, நான் பார்க்குற விதம் வேறு. ஒரு தலைவனாக இருப்பதற்கு ஒரு அழைப்பு இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். எனக்கு என்ன தகுதி தெரியுமா? தலைவர்களை உருவாக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. ஆனால் நான் தலைவனாக இருக்க எனக்கு தகுதி இல்லை. தட் இஸ் மை அனாயிண்டிங். அது என் மேலே தேவன் வைத்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் விலைக்கு சொன்ன பிறகுதான், ஓ அப்படியா, நீங்கள் இப்படி எங்கள் சிந்தனையிலே இல்லையே பாஸ்டர், உங்களுக்கு சிந்திக்க முடியாதுங்க. நான் பல தலைவர்களோடு இருந்தவன். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என்னுடைய பழக்க வழக்கமே தலைவர்களோடு தான், மிஷினரிகளோடையும் தலைவர்களோட தான். எனக்கு அதுக்கு கீழே இருக்கிற பாஸ்டர்ஸோட பழக்க வழக்கம் ரொம்ப குறைவு. இப்போதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அந்த பழக்கம் கூடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் பழகிறது, உட்கார்றது, போகிறது, பாரதி எல்லாமே தலைவர்கள் ப்ளஸ் மிஷினரிஸ். ஆனால் அந்த தலைமைத்துவத்துக்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது. எனது ஆசையினால் வர்றது இல்லை. தேவன் அவர்களுக்கு நியமித்த நியமனத்தின்படி அவர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பது தான் தலைமைத்துவம். ஆமென். ஆனா அந்த பிசாசு அந்த தேவனுக்குரிய ஆராதனையை தனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அங்க போய் வீற்றிருப்பேன். அந்த பொசிஷனை God, he wants the position of God. தேவனுடைய அந்த அவர் மேலே நான் ரொம்ப, எனக்கு அவர் மேலே இரக்கம். ஒரு தேவ மனுஷன் இந்த புரிதல் கூட இல்லையா, இதுக்கு போய் கோர்ட்டில் கேஸை போட்டு வாழ்நாள் முழுவதும் கேஸு கலைஞ்சி கடைசியில் அது கிடைக்காமலே செத்து போன ஒரு மனுஷன் இன்னைக்கு உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஆயிட்டார். அல்லேலூயா. நமக்கு அடுக்காததை நம்ம தேடி அலைந்தால் அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்ம வாழ்நாளெல்லாம் வீணா போயிடும். இன்னைக்கு வரைக்கும் அவன் விரும்பி கொண்டிருப்பது, எப்படியாவது ஒரு சிலர் என்னை ஆராதிக்க மாட்டார்களா, விசுவாசிகள் என்னை ஆராதிக்க மாட்டார்களா, ஊழியர்கள் என்னை ஆராதிக்க மாட்டார்களா, தலைவர்கள் என்னை ஆராதிக்க மாட்டார்களா என்று அதன் மேலே அவன் பிரியமாயிருக்கிறான். இரண்டாவது, அல்லேலூயா, இது அவனுடைய சுய சித்தம், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவது. 2 தெசலோனிக்கேயர் 23:4 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 23:4 வாசிங்க பார்ப்போம். 2-3-4 வாசிங்க. சாரி, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். நல்ல கவனிங்க, யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ, பாஸ்டரை எதிர்த்து நிற்கிற விசுவாசியானாலும், தலைவரை எதிர்த்து நிற்கிற ஊழியக்காரனானாலும், தேவன் எண்ணப்படுவது அதுவோ, ஆராதிக்கப்படுவது அதுவோ, அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். பாருங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்த்து நிற்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை தடி வெட்டி போட்டுக்கிட்டு எதிர்த்து நிற்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? லூசிபருடைய ஆவி இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க, எதையும் நடக்க விட மாட்டாங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை எக்ஸால்டேஷன், ஏறுவே. அந்த ஏறுதல் என்றால் என்ன? எக்ஸால்ட், மேலே ஏறுறது. அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் தெரியுமா? சாதம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நான் மேலே அந்த டாப் பொசிஷனில் தான் இருப்பேன். தகுதி இருக்கானா? தகுதி இருக்காது. உனக்கு தகுதி இருந்தால் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் புறந்தள்ள மாட்டார். அல்லேலூயா.
ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யார் தகுதி யார் தகுதி இல்லை. ஆமென். எங்கள் ஸ்தாபனத்தில் யோகன் ராஜா தான் எங்களுக்கு தலைவர். என்னுடைய மகனோட 1 வயசு குறைவு. ஆனால் நான் யாரை ஆனர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா தலைவரா? பாஸ்டர் யோகன் ராஜாவை தான். ஏன்னா அவருக்கு தான் கர்த்தர் அந்த தகுதியை கொடுத்துருக்காரு. எங்கள் பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தலைவராக இருங்கன்னாங்க. அந்த இதே வேலையே வேண்டாம். தலைவராக இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகம் இல்லாமல் அந்த பொசிஷன் அந்த இடத்துக்கு நம்ம ஏறணும்னா, இவன் சொன்னாம்ல, நான் வீற்றிருப்பேன், நான் ஏறுவேன், இதெல்லாம் செல்ஃப் வில், சுய சித்தம், சுயம் கிரியை செய்கிற இடம். தன்னைத்தானே எக்ஸால்ட் பண்ணுவது, உயர்த்துவது எதுக்கு? தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவன். இதெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். யாருக்குள்ள இந்த ஸ்பிரிட் இருக்குதோ அவங்க இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாங்க. then you identify that these people are having such kind of spirit. இவர்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்கிறது என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலகி விடலாம். அவங்கள போய் திருத்தணும்னு பார்க்காதீங்க. அவங்கள விட்டு என்ன செய்யணும்? விலகணும், ஓடிடணும். ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையாவது ஓடிடணும். அல்லேலூயா. அப்போ வீற்றிருப்பேன் ஏறுவேன் என்பது சுய சித்தத்தினுடைய 3 நிலைகளில் ஒன்று. அடுத்து அவன் சொன்னான், மத்தேயு 4:8-9 வாசிங்க. ஒப்பாவேன்னு சொன்னான் இல்லையா? மத்தேயு 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போ தேவனுக்கு தன்னை சமமாக எண்ணி ஆண்டவர்கிட்ட போய் என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் நான் எல்லாத்தையும் தருவேன், எல்லாத்தையும். அதனால தான் ஒரு காலம் ஆண்டவர் பாதத்தில் விழுந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வேற எந்த பாதத்திலையும் விழுந்து விடக்கூடாது. எதையும் ஆராதிக்க கூடாது, எதையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. தேவன் ஒருவரே நம்முடைய வீட்டில் அக்கராசனராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தாங்க கிங்கா இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது. நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய பிஸ்னஸில் யார் ராஜரீகம் பண்ணணும்? தேவன் ராஜரீகம் பண்ணணும்னு விரும்புகிறவங்க 2 கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற இந்த பேய் இந்த சுயம்தான். இந்த சுயத்தினால தான் நிறைய பிரச்சனைகள். சுயம் அழிந்தாலே போதும், ஒரு பிரச்சனை இருக்காது. 54 வருஷம் நான் ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுயத்தை உயர்த்தின சாத்தானுடைய நிலையை இந்த ஏசாயா 14:12 வரைக்கும் ரொம்ப அழகாக விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுயத்தில் அவன் இருந்ததுனால தான் 15வது வசனம் 14:15 வாசிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. எங்க சொன்னா? அவன் வேற யார்கிட்டையும் சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல. எங்க சொன்னா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் இருதயத்தில் இருக்கிற நினைவுல கூட நீ சரியில்லை அப்படின்னா தள்ளப்படுவாய். இருதயத்தின் நினைவு இருக்கு பாருங்க, அந்த நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். யார்ட்டையும் பேச வேண்டாம், மனசுல நினைச்சாலே போதும் நம்ம கவுந்துருவோம். வாசிங்க கீழே.
நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். யார்கிட்டையும் அவன் சொல்லலையே, இருதயத்துல நினைச்சான். நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க வந்து விழுந்துட்டான்? அதால பாதாளத்துல வந்து விழுந்துட்டான். உன்னை காண்கிறார்கள், உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும். இப்போ நீ கீழே தள்ளப்பட்டவுடன் நீ மேலே ஏறுவேன்னு சொன்ன. அவன் சுய சித்தம், சுய விருப்பம். ஏறுவேன்னு சொன்னவன் சர்ன்னு எங்க வந்துட்டான்? பூமியினுடைய அதால பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். அதான் உயர்வு. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்பதன் வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். தேவனாய் உன்னை உயர்த்தினால் நீ எந்த மட்டும் உயர்ந்து போக ஆண்டவர் அனுமதிப்பாரு. ஆமென். நம்ம எல்லாருமே யாரால் உயர்த்தப்படணும்? தேவனால் உயர்த்தப்படணும். நம்மளா ஒரு பொசிஷனை பிடிக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும், அந்த இடத்துக்கு போகணும். டோன்ட் ட்ரை. நிறைய ஊழியக்காரங்க நான் 54 வருஷத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி பொசிஷனுக்காக சண்டை போட்டு ஆவிக்குரிய கிருபைகளை இழந்து, வரங்களை இழந்து, கனிகளை இழந்து, கடைசியில் மரண தருவாயில் தத்தளித்து போனவர்கள் நிறைய பேரை கண்ணால் பார்த்துருக்கேன். அல்லேலூயா, ஆமென். தேவன் எதை தருகிறாரோ அதிலே அவர் உன்னை உயர்த்துவார். நீ போய் ஒரு ஸ்தானத்தை பிடிக்கணும்னு நினைக்காத. உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்தானத்தில் நீ உபயோகப்படுவாய். இன்றைக்கி நான் ஒரு தலைவராக இருந்து ஒரே மாவட்டத்தில் இருக்கிறத விட இன்றைக்கி 15 மாவட்டத்தில் சிறகடித்து பறந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அநேக ஊழியக்காரர் இன்றைக்கு மனம் திரும்புகிறார். எதிலிருந்து தெரியுமா? தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனோடு உள்ள உறவை முறித்து சண்டை போட்டு பிரிந்து போய் 10 வருஷம் 20 வருஷம் அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் இன்னைக்கு மீட்டு எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவுகள் சீர்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் சீர்படுத்தப்படுகிறது. விசுவாசி ஊழியக்காரன் உறவுகள் சீர்படுத்தப்படுகிறது. 17 வருஷத்துக்கு முன்னால தன் போதகரிடத்தில் சண்டை போட்டு பிரிந்து போன ஒருவர், அன்னைக்கு அவர் வியாபாரி, இன்னைக்கு அவர் ஊழியக்காரர். போன வருஷத்துல நான் பேசின ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அவர்கிட்ட போய் 17 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வந்துட்டாரு. அந்த ஒப்புரவாகல் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆக தேவனுக்கு பிரியமானது எதுன்னா சுய சித்தத்தை அடக்கி ஆண்டவர் வச்ச இடத்துல இருப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. நம்பர் 1, இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணார். என் சித்தம் அல்ல உமது சித்தம் என்னில் நிறைவேறுவதாக. அந்த சித்தத்தை அங்க சரண்டர் பண்ணி தேவனிடத்திலே இரத்த வேர்வை வரும்படியாக போராடி தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த சுயம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது விசுவாசிக்கும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, தலைவர்களும் யாரானாலும் சரி, சுயம் அழியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கர்த்தர் தான் அழிக்கணும், தேவன் தான் அழிக்கணும். அல்லேலூயா. அப்படி சுயத்தை தொட்ட உடனே நல்லமா மாதிரி பாடம் எடுத்துருவாங்க. என்னையவா சொன்னாங்க? ஒன்னையே தான். ஏன் சொன்னாங்க? உன் சுயம் படம் எடுக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அமைதியாக இருந்தால் அந்த ஒரே பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகி 100க்கு 100 மார்க் எடுத்துடலாம். அதில் ஃபெயிலானோ அடுத்து திரும்ப அடுத்த பரீட்சை வரும். ஏசுநாதருக்கே இந்த பிசாசு எத்தனை பரீட்சை வச்சான்? 3 பரீட்சை. 3 இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு 3 விதமாக பேசினான். அவனை அசால்ட்டாக, அவன் ஒரு சிருஷ்டி,
இவர் சிரிச்சு கத்த, அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா? முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அதையும் போய் சோதிச்சு பார்க்கலான்னு சொல்ற பாருங்க, அவன் தான் சர்வ முட்டாள். அதனால தான் சாத்தான் வந்து சர்வ முட்டாள்னு சொல்றது காரணம், he does not know what he is speaking, to whom he is speaking. யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் தெரியாம பேசுறவன் தான் யாரு? பிசாசு. அதனால எல்லார்கிட்டையும் மோதி மோதி பார்த்துட்டு வெக்கப்பட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் நாம் அபிஷேகத்தில் கிருபையில் இருக்கணும். அப்போ சுயசித்தத்தை அழிப்பது தேவனுக்கு பிரியமானது. இரண்டாவது தேவனுக்கு பிரியமானது எது? எபிரேயர் 12:28. சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 12:28. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ரெண்டாவது வந்து எது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஆராதனை, பயத்தோடும் பக்தியோடும் கூடிய ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் சொன்னா ஆதியாகமம் 20:11, இந்த இடத்திலே தெய்வ பயம் இல்லை. தேவ மக்களே, உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ பயம் இருக்க வேண்டும். அந்த தேவ பயத்தோடு ஆராதனையிலே நாம் ஆராதிக்க வேண்டும். யோசேப்புக்குள் தேவ பயம் இருந்ததினால எகிப்திலே கர்த்தர் அவரை தப்புவித்தார், சிறைச்சாலையில் பாதுகாத்தார், சிங்காசனத்தில் உயர்த்தினார். ஆமென். டைம் முடிஞ்சிட்டு, எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் ஆகிட்டு நான் முடிக்கிறேன். மூணாவது கர்த்தருக்கு பிரியமானது 1 பேதுரு 2:5, ஆவிக்கேற்ற பலிகள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் செலுத்துகிற பலிகள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா. காயினால தேவனுக்கு பிரியமான ஒரு பலி செலுத்த முடியல, ஆனால் ஆபேல் செலுத்தினான். 2 காசு போட்டாலே ஒரு விதவை, அவ தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கையை போட்டான். ஐயா, 2 காசை போய் இவ்வளவு பிரபலியமா பேசுறவன் 2 லட்சம் போட்டவன் இருக்கானே, 1 லட்சம் கொடுத்தவன் இருக்கானே, தங்க நகைகளை கொண்டது போட்டவன் இருக்கானே. எத்தனை இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியம். தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாக்ரிஃபிஷியலோடு, தியாகத்தோடு கொண்டு வந்து 2 காசு போட்டாலே அதுதான் பிரியம். எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்றல்ல, எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதே தேவன் பார்க்கிறார். அந்த பலியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ரோமர் 12:1 இந்த சரீரத்தையே ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 13:15 உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த உதடை வந்து தீமை பேச இடம் கொடுக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேச இடம் கொடுக்கக்கூடாது, கேடுபாடான பேச இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த உதட்டினால தான் கர்த்தரை துதிக்கிறோம். அப்போ நம்ம துதி ஏற்கப்படணும்னா, அவருக்கு பிரியமான பலியாக இருக்கணும்னா, வாயை காத்து கொண்டால் இந்த வாயில வருகிற உதடுகள் வருகிற தோத்திர பலிகள் கர்த்தருக்கு முன்பு பிரியமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:5 வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 19. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும், all the servants of God, அதற்கு அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று எங்கிருந்து வந்தது? சிங்காசனத்திலிருந்து வந்தது. இங்க துதிக்கிற துதி அவருக்கு பிரியமா இருக்கிறதுனால தான் அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது.
இந்த பூலோகத்தை பார்த்து துதியுங்கள் என்று. அப்ப நாம் துதிக்கு பாத்திரராகி தேவனை துதிக்க தகுதி உள்ளவர்களாயிருந்தே அவரை நாம் துதிக்க வேண்டும். அப்படி துதித்தால் நம்முடைய துதி ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப சுய சித்தத்தை அழிக்கணும், அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும், பிரியமான பலிகளை நாம் செலுத்தி அவரை மகிமை